இந்த மாதிரி பிரச்சனைகள் கட்சியில் பொறுப்பில் உள்ளவங்க உடைய ஒற்றுமை, அந்த ஒற்றுமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதுக்கு பெரும் பங்கு வகிக்கிறது என்னன்னா மனசு தான். அதை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இது நான் இப்போ புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இல்லை. தலைவர் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட நிகழ்வுகள்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுக்காரவங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நானும் பலமுறை சொல்லியிருக்கேன். அன்னைக்கு அம்மாட்ட ஒரு பழக்கம், எல்லாரும் அம்மாவை பற்றி சொல்லுவாங்க, ரொம்ப கோவக்காரங்க, ரொம்ப அழுத்தமாக எதையும் டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. அம்மா கிட்ட நான் பழகின வரைக்கும் நான் பார்த்தது அப்படி இருப்பாங்க சில விஷயத்தில். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான விஷயங்களில் கண்டிப்பு நிச்சயம் வேணும், அது இருக்கும் அம்மாட்ட. அது நல்ல விஷயம்தான் நானே நினப்பேன். ஆனால் அதே சமயம் கட்சியில் சில பிரச்சனைகள் வரும்போது நான் தான் பக்கத்தில் இருக்கிறவன், எடுத்து சொல்லுவேன். அவங்களுக்கு எடுத்து சொன்னால் அதை கேட்டுக்கிறவங்க அம்மா. அதனால் எனக்கெல்லாம் பல பிரச்சனைகள் ரொம்ப ஈஸியாக நல்லபடியாக நாங்கள் முடிப்போம். அதுக்கு அம்மாவோட ஒத்துழைப்பு ரொம்ப இருந்துச்சு. நான் ஏன் அதை இவ்வளோ ப்ரெஸ்ஸுக்கு மத்தியில் சொல்கிறேன் அப்படின்னா, அம்மாவுடைய ஒரு பக்கத்தை மட்டுமே சொல்லுவாங்க எல்லாம். ஆனால் அம்மா போல் நியாயம் இதுதான், தர்மம் இதுதான் அப்படின்னு நம்ம எடுத்து சொன்னோம்னா அடுத்த பேச்சு இருக்காது. சரி செய் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நானும் நல்லபடியாக தான் அதை செஞ்சு முடிச்சிருக்கேன். அதுபடி தான் ரெண்டாக பிரிஞ்சு வெவ்வேறு சென்னத்தில் நின்று கோர்ட்லையெல்லாம், சுப்ரீம் கோர்ட்லையெல்லாம் கேஸ் நடக்குது. அந்த மாதிரியெல்லாம் இருந்தப்போ கூட என்னால் ஒத்துமைப்படுத்த முடிஞ்சுது. அப்போ அதை சொல்லி புரிய வச்சு, நம்ம இப்படி இருக்கிறதுனால திமுகவுக்கு லாபமாக இருக்குது. நான் எப்போதுமே ரொம்ப யோசிப்பேன், எல்லா விஷயத்துலேயும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னே எடுத்து தான் அதை செஞ்சு பழக்கம் எனக்கு. திமுகவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. திமுக என்பது நம்ம தலைவரை வெளியில் அனுப்பின கட்சி. அது திமுகவுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு அவங்க ஆஃபீஸுக்கு கட்டக்கூட வழி கிடையாது. அதை கட்டினவர் புரட்சி தலைவர். நடிகராக இருக்கும்போது அவர் தான் எல்லா செலவையும் பார்த்துருக்கார். அவரையே கிள்ளுக்கிற மாதிரி தூக்கி போட்ட கட்சி இது. அதனால் இதுதான் தீய சக்தி அப்படின்னு எங்கள் தலைவர் எங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கார். அந்த நினப்பில் தான் அதிமுக வளர்ந்துருக்கு. எங்களுடைய இரத்தத்தில் கூட திமுக எதிர்ப்பு தான் ஓங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு அம்மாவுக்கு துணையாக நான் இருக்கேங்கிறதுனால திமுக எந்தெந்த வழியிலெல்லாம் எங்களை கஷ்டப்படுத்தி இந்த அதிமுகங்கிறத அழிச்சிடணுன்னு முடிவு பண்ணி வேலை பார்த்தாங்க. அப்போ கூட நாங்கள் 2 பேரும் பெண்கள் தான். நாங்கள் கொஞ்சம் கூட தலைவணங்களை. என்ன பண்ணுவேன் நீ பண்ணு, கேஸா போடு அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பண்ணவங்க. இப்போ 4 வருஷம் நான் உள்ளறையும் இருந்துட்டு வந்திருக்கேன் இயக்கத்துக்காக. இது எல்லாம் நடந்துச்சு. இப்போ போய் கனவுல கூட எங்களுக்கு வரக்கூடாது. அதிமுககாரவங்களுக்கு கனவுல கூட வரக்கூடாது திமுகவோட அலையன்ஸ் போடுறதுங்கிறது. அதை விட தவறான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. நான்லாம் அந்த சேதி காதில் விழுந்த உடனே 4 நாளாக சாப்பிட்டு 4 நாளாச்சு. தூக்கம் இல்லை எனக்கு. எப்படியெல்லாம் வளர்த்து வந்த கட்சி இது.
நெருப்பாற்றில் நீந்தி நாங்கள் கரையில் ஏறினோம். நாங்கள் அப்படி இருக்கும்போது அவங்களோட போய் கை கோக்கிறதா? இது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. அப்படிங்கிறதுல நான் என் மனசு தெளிவாக இருக்குது. இப்பயும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும்.